ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மேக்கப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பண்ண போகிற மேக்கப் வந்து பேபி ஷவர் மேக்கப். இது வந்து என்னோடய ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ட்ராவலிங்கில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனதுமே வந்து அவங்க பெட்ரூம் வந்து மேக்கப்புக்கு கொடுத்துட்டாங்க. பெட்ரூம் கொடுக்கும்போது மற்ற ரூமோட இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம பெட்ரூம் இருக்கும்போது பெட்டில் வந்து திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராடக்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நான் எப்போ போனாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு சம்டைம்ஸ் அமைஞ்சிரும். அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். போனதுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருவேன். ஸோ எந்தெந்த திங்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுருவேன். ஒரு ப்ராடக்ட் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் பேக் வைக்க மாட்டேன். எல்லாமே எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பெட்டில் அடுக்கி வச்சுருவேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து இந்த கிளைண்ட் வீட்டுக்கு போகும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்டையும் நான் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன். பிகாஸ் வந்து நம்ம இப்போது ஒரு மேக்கப் டெமோ காமிக்கும்போது ஒரு மாடல் வச்சு நம்ம காமிப்போம் இல்லையா? மாடல் வச்சு காமிக்கிறத விட டைரெக்டாக நம்ம கிளைண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்கும்போது, ப்ராக்டிக்கல் ஒர்க் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க கிளைண்ட் வீட்டுக்கு போய் மேக்கப் பண்ணால் எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், மேக்கப் எப்படி நம்ம அவங்க எதிர்க்க எடுத்து கரெக்டாக எப்படி யூஸ் பண்ண முடியும், அவங்கள எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு டைரெக்டாக கிளைண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறது எனக்கு இன்னுமே பெட்டராக பட்டுச்சு. ஸோ தட் நான் அவங்கள டைரெக்டாக என் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு திங்ஸுமே எடுத்து நான் தியரியில் சொல்லியிருந்த மாதிரி என்னென்ன திங்ஸ்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேனோ அது எல்லாமே எடுத்து இந்த திங்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து கிளைண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதனால் அங்கே கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து அவங்க காஃபி கொடுத்தாங்க. வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி நாங்கள் தான் காஃபி கேட்டோம். அவங்க வந்து டிஃபன் சாப்பிட சொன்னாங்க. அதனால் வந்து காஃபி மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க விடவே இல்லை, டிஃபன் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னுக்காக நாங்கள் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக வந்து நான் கிளைண்ட் வீட்டுக்கு போனால் நான் வந்து சாப்பிட மாட்டேன். அது என்னோடய ஹேபிட் ஆகிடுச்சு. பட் இங்கே என்னால் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க அவ்வளோ அன்பாக சொல்லும்போது நான் என்னால் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு ப்ராடக்ட் அகெயின் ஒரு ப்ராடக்ட்டையும் நான் எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்துருந்த ப்ராடக்ட்லாம் இதுதான் நம்ம தெரியல உங்களுக்கு கொடுத்த ப்ராடக்ட், இதை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயுமே எனக்கு ஃப்ரீயாக இருந்த டைமில் நான் கொஞ்சம் அவங்களுக்கு கிளாஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், மேக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே நான் பண்ணேன். கிளைண்ட்கிட்டேயும் நான் வந்து கேட்டேன், இதில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா, எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஸ்வீட், ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக எங்களையும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே ஒர்க் பண்ணுறது சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த கிளைண்ட் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. சில ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச் பண்ணிகிட்டே நான் ஒர்க் பண்ணது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ தட் நம்ம இப்போ கிளைண்ட் பண்ணுறதை விட மாடலுக்கு பண்ணி நமக்கு ஸ்டூடெண்ட்க்கு டெமோ காமிக்கிறதை விட டேரெக்டாக கிளைண்ட் வீட்டுக்கு போய் கிளைண்ட்டை எப்படி விசிட் பண்ணணும், கிளைண்ட் எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத டேரெக்டாக காமிக்கும் போது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட் நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ இப்போ அவங்களுக்கு நான் இப்போ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஃபேஸ் ப்ரெப்பிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபேஸ் ப்ரெப்பிங்க்கு நான் எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ தட் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸும் இருக்கிறதுனால எந்த ஸ்டெப்புமே என்னால் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒர்க் பண்ணேன். இதில் வந்து கிளைண்ட் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட அவங்க முகம் சுளிக்கவே இல்லை. ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளைண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது எனக்கு கிளைண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை என்ன நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ தட் நான் அகைன் அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்கு நான் வந்து இங்கேயே வந்து அவங்க வீட்லேயே வந்து ஃபேஸ் மேக்கப், ஹேர் டூ, சாரீ ட்ராப்பிங் எல்லாமே நான் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போய் செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மண்டபத்துக்கும் நான் போயிட்டேன். இங்கே வந்து வீட்டில் வந்து சாரீ ஹேர் டூக்கு வந்து ஃபேனி அண்ட் வந்து ஜுவல்லரிஸ் இது எல்லாமே வந்து அம்மா சைட்லேருந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவங்க ஹேருக்கு மட்டும் வந்து எதுவுமே பண்ணல. ஹேர் ஜவுரி வச்சு பின்னிட்டோம், ஃப்ரண்ட்டில் பூ வச்சுட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் முடிச்சுட்டு சாரீ ட்ராப்பிங்கும் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைலும் முடிச்சுட்டு அவங்க கூடவே நான் மண்டபத்துக்கு கிளம்பிட்டேன். மண்டபத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் கொஞ்சம் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு அகைன் செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணியிருந்தேன். நலங்குலாம் வச்சு முடிச்சுட்டாங்க. நலங்கு வச்சு நார்மலாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நலங்கு வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கன்னத்துலலாம் நிறைய நலங்கு அடர்த்தியாக
நிறைய வச்சு விட்டுருவாங்க. நெத்தியில் குங்குமம்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டாங்க நிறைய. ஸோ தட் அதெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணேன். அதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேக்கப்பே ரிமூவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது லேட் ஆகும். பட் நான் டச்சப் பண்ணதே அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான லுக் எப்படி கொடுத்தனோ சேம் அதே லுக் நான் அவங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். என்னோடய ஒர்க் அவங்களுக்கு ஃபஸ்ட்டுமே பிடிச்சிருந்தது. செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சந்தனம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் அவங்களோட லுக்கை நான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணுன்னே அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து கிளைண்ட்டோட ரிலேட்டிவ்ஸும் மண்டபத்துக்கு வந்திருந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கிளைண்ட்டே சொன்னாங்க எனக்கு ரொம்ப மேக்கப் பிடிச்சிருக்கு. அண்ட் வந்தவங்களாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மேக்கப் பிடிச்சிருக்கு சொன்னாங்க சிஸ்டர்னாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த வார்த்தைக்காக தான் 3 மணி நேரம் நம்ம நல்லா குனிஞ்சு முதுகு வலிக்க கஷ்டப்படுறது. ஸோ இந்த ரிவ்யூ கேட்கும்போது நம்மளுக்கு அந்த பெயினே தெரியாது. அந்த அளவுக்கு மனசை ஹாப்பியாகிடும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவங்க கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ தட் எனக்கு வந்து அவங்க பேசின அமௌண்ட்டு எப்போவுமே பேசின அமௌண்ட்டு கரெக்டாக என்னோட கிளைண்ட் கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசின அமௌண்ட்டை விட எனக்கு ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கால் பண்ணி கேட்டேன். சிஸ்டர் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எனக்கு ரிமைனிங் பேலன்ஸ் கொடுக்கணும், எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அகைன் அதே தான், எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, வந்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. என்னோட டேவை நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் சிஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கும் செம்ம ஹாப்பி. மனசில் இருக்கிற ஹாப்பி தாங்கவே முடியல. காசுக்காக கிடையாது, காசு கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் பிடிச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அவங்க கொடுத்த அந்த ரிவ்யூ வந்தவங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுத்தது வந்து நிஜமாக வந்து ரொம்ப வந்து வார்த்தையே இல்லை. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க் பிடிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கிது, இவ்வளோ பெரிய ஒரு இது கிடைக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ தட் இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட். ஸோ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. நானும் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். கிளைண்ட்டு வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம். நான் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஏரியாவுக்கும் வந்து உங்களுடைய ஈவெண்ட்டை வந்து நான் மேக்கப் பண்ணி கொடுத்து நான் இன்னும் ஸ்பெஷல் ஆக்குவேன். மேரேஜ், பியூபர்ட்டி, பேபி ஷவர், வெட்டிங், எதுவாக ரிசப்ஷன் எந்த மேக்கப்பாக தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேன்மொழி சிஸ்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஹேண்டில் பண்ணாங்க. ஈஸி கோயிங், நல்லா இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.